நீங்க விஜயகாந்தோடைய விசுவாசமா உங்கள வந்து இன்று நாடாளுமன்ற களத்துல இறக்கியிருக்காங்க. மக்களிடம் உங்களுடைய வரவேற்பெல்லாம் எப்படி இருக்கு? மக்களிடம் வந்து சிறப்பான முறையில் இருக்கு வரவேற்பு. நீங்க பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்து எங்களுடைய நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அதிமுக, தேமுதிக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளை வைத்து கிராமந்தோறும் உள்ள பிரச்சனைகளை கையில் எடுத்து அதை நான் பாராளுமன்றத்தில் இந்த திருவள்ளூர் நாடாளுமன்ற தனித்தொகுதி மக்களின் குரலாக ஒலிப்பேன் என்பதை தெரிவித்துள்ளேன். நாங்கள் என்ன முன் வச்சிருக்கிறோன்னா, மீனவர்கள் பிரச்சனை, இந்த பழவேற்காடு ஏரி முகத்துவாரம் வந்து தூர்வாரப்படாமல் பல ஆண்டுகளாக கிடக்குன்னு சொல்கிறாங்க. அதை செஞ்சு தரணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அது நாம் வந்து பாராளுமன்றத்தில் உங்களுடைய குரலாக வச்சு செய்து தருவோம்னு சொல்லியிருக்கோம். அதே போல் விவசாயிகள் பிரச்சனை வந்து அதிகமான பிரச்சனை. விவசாய நிலங்கள் வந்து அந்த உர தொழிற்சாலை கொண்டு வரா மாதிரி ஒரு மாயை இங்கே இருக்குது. நீங்கள் அந்த தொழிற்சாலை கொண்டு வரதை வந்து தடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மலர் சாகுபடி வந்து இங்கே நிறைய திருவள்ளூரில் அவங்களுக்கு வந்து இந்த சென்ட் தொழிற்சாலை அது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் செஞ்சு தர முயற்சிக்கணுன்றாங்க. அதே நேரத்தில் வந்து பெரும்பாலான திருவள்ளூர் மாவட்டத்தில் இளைஞர்கள் வந்து வேலைவாய்ப்பு இல்லை. இங்கே வடநாட்டுக்காரர் தான் இங்கே வேலை பணிபுரிகிறாங்க. அந்த இளைஞருக்கு உண்டான முதல் கட்டமாக நாங்கள் வெற்றி பெற்று வந்தால் தனியார் கம்பெனிகளை அணுகி ஒரு வேலைவாய்ப்பு முகாம் நடத்தி இளைஞர்களுக்கு முடிந்த அளவுக்கு வேலைவாய்ப்பை பெற்று தருவோம்னு சொல்லிட்டு இந்த கோரிக்கையெல்லாம் முன் வச்சுருக்காங்க. நாங்கள் சொல்லியிருக்கோம், முடிந்த அளவுக்கு நாங்கள் வெற்றி பெற்று வந்தால் ஒரு 6 சட்டமன்ற தொகுதி ஆங்காங்கே ஒரு சின்ன சின்ன அலுவலகம் அமைத்து அங்கே அமர்ந்து நிர்வாகிகளை அமர வைத்து நாம் 2 மாதத்திற்கு ஒரு முறையாவது அமர்ந்து கடிதங்கள் வழங்கவும் அவர்களுடைய பிரச்சனைகள் முன்னெடுத்து தமிழக அரசிடமும் மத்திய அரசிடமும் தெரிவித்து உங்களுக்கு சிறப்பாக பணியாற்றுவேன் சொல்லியிருக்கேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.